என் மகனோட மற்றும் சிறையில் இருக்கிற எல்லாரோட 25 ஆண்டு கால வலியும் வேதனையும் வெளிப்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு பேரணிக்கு எல்லா இயக்கங்களையும், எல்லா கட்சிகளையும், எல்லா அமைப்புகளையும் இந்த 70 விடுதலையில் யாராருக்கெல்லாம் மனப்பூர்வமா நம்பிக்கை இருக்கோ, ஆசை இருக்கோ, அவங்க எல்லாரும் வந்து இதில் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு பெரும் கோரிக்கை வைத்தோம். கலைத்துறை உட்பட எல்லாரும் இன்னைக்கு வந்து இதில் கலந்துக்கிட்டு இந்த 70 விடுதலைக்கு ஆதரவு அறிவிச்சிருக்காங்க. இந்த பேரணி மூலமா முதல்வர் அம்மா கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, என் மகனை விரைந்து விடுதலை செய்யறதாவும், அழாதீங்கம்மா உங்க மகன் தான் வரப்போறாரு அப்படின்னு அவங்கள சந்திக்கும் போது எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அந்த ஆறுதல் நிறைவேறணும் என் வாழ்க்கையில. 2 முறை அவங்க விடுதலை அறிவிச்சாங்க, மத்திய அரசால் தடை செய்யப்பட்டது. மீண்டும் அவங்க பெரும்பான்மையாக வெற்றி பெற்று தமிழக முதல்வர் அம்மாவா வந்திருக்காங்க. அதனால அவங்க கிட்ட நம்பிக்கையா இந்த கோரிக்கையை கையளிக்கிறதுக்காக நான் இன்னைக்கு இந்த பேரணி நடத்தினேன். என்னோட 25 ஆண்டுகால வலியை உணர்ந்து நோயாளி ஆகிவிட்ட என் துணைவரோட ஏக்கத்தை வெளிப்படுத்தி, பாதி நோயாளியாக வெளியே வரப்போகிற என் மகனோட உடல்நிலையை வலியுறுத்தி எல்லாமா ஒரு கோரிக்கையாக நான் வச்சிருக்கிறேன். விரைந்து விடுதலை செய்வாங்க முதல்வர் அம்மான்னு நான் நம்புகிறேன். இவங்க தான் என் பையனை விடுதலை செய்ய போகிறாங்க. இந்த கருத்தை என் பையன் எப்போவோ உறுதிப்படுத்திட்டான். அதனால் முதல்வர் அம்மா விரைந்து முடிவெடுத்து என் மகன் உள்ளிட்ட 7 உடனே விடுதலை செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை முதல்வர் அம்மா நிறைவேற்றுவாங்க அப்படின்ற எண்ணமும் எனக்கு இருக்கு, உறுதியும் எனக்கு இருக்கு. விரைந்து இது நடக்கணும் அப்படின்ற ஏக்கத்தோடவும் ஆசையோடவும் வர வாரம் என் பையன்கிட்ட இந்த கருத்துக்களை நான் பகிர்ந்துக்குவேன். ஒவ்வொரு வினாடியும் தன் விடுதலையை எதிர்பார்க்கறதா எங்கள் அறிவு போன வியாழக்கிழமை என்கிட்ட பதிவு பண்ணுறான். நீ கோரிக்கை பேரணி நடத்தி முதல்வர் அம்மா கையில் மனுவை கொடுத்துருமா, ஒவ்வொரு வினாடியும் நான் விடுதலை எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும், அவங்க உடனே விடுதலை செய்வாங்க எங்களை, அதில் எங்களுக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குன்னு வெளிப்படுத்து அப்படின்னா எல்லாரோட எண்ணத்தையும் முதல்வர் அம்மா கையில் தெரிவிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேரணி நடத்தியிருக்கேன். கோரிக்கை மனு கொடுத்துருக்கேன். முதல்வர் அம்மா விரைந்து முடிவெடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் இருக்கேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அதிகாரி இதை உடனே முதல்வர் அம்மா பார்வைக்கு கையளிக்கிறதா எனக்கு உறுதி கொடுத்துருக்காரு. இது மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு எனக்கு, அதனால் நடக்கும். 25 நாள் பரவாயில்ல கூட வராதவர் நிச்சயமாக வந்துடுவாங்க. உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது இவங்க வழக்கு இல்லை. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். மாநில அரசுக்கு உரிமையா மத்திய அரசுக்கு உரிமையான்ற அந்த போராட்டம் தான் இப்ப இருக்கு பெண்டிங்கா. அது முதல்வர் அம்மா பார்த்துப்பாங்க. அதை பத்தின கவலை எங்களுக்கு இல்லை. நாங்க கேட்கறது முதல்வரை தான் கேட்கிறோம். விடுதலை செய்யுங்கம்மா, 25 ஆண்டு முடிஞ்சிருச்சு, நீங்க தான் விடுதலை செய்ய போறீங்க, நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன்னு நான் முதல்வர் அம்மா கிட்ட தான் வேண்டுகோளை வைக்க முடியும், கெஞ்ச முடியும், எல்லாமே இவங்க கிட்ட தான் நான் செய்ய முடியும். அதனால உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு இருக்கு, இப்ப நிறைவேறும். அதனால நீங்க கேட்கிற சந்தேகங்கள்லாம் தீர்ந்து போயிடும் விரைவில். அதனால நம்பிக்கையா இருங்க, நிச்சயமா இந்த 7 பேரும் விடுதலை ஆவாங்க. நன்றிப்பா.